பகவான் தான் உயர்ந்த தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வதந்தி தத்வத்வ சத்வம் விஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே. அந்த தத்துவம் சொல்லக்கூடிய அந்த பகவான் 3 நிலையில் இருக்காராம். பகவான் 3 நிலையில் இருக்காரு. என்ன நிலையில் இருக்காரு? பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவான் 3 நிலையில் இருக்கார். பிரம்மன் என்னது? பகவானுடைய சக்தி தான் பிரம்மன். பகவானுடைய விரிவங்கம் தான் என்ன சொல்றோம், நம்ம வந்து பரமாத்மான்னு சொல்லி சொல்றோம். ஸ்வயம் பகவான் வந்து பகவான் சொல்லி சொல்றோம். இந்த 3 வகையில பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பகவானை இப்படி 3 வகையில புரிஞ்சுக்கலாம். என்ன உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரியும் பகவான் எப்படி 3 நிலையில் இருக்கார் அப்படின்ட்டு. ஒரு ஊர்ல வந்து ட்ரெயினே அவங்க பார்த்தது கிடையாது. ஒரு சின்ன கிராமம், அந்த சின்ன கிராமத்துல அவங்க ட்ரெயின் பார்த்ததே கிடையாது வரைக்கும். சோ முதல் முறையா அவங்க ஊர்ல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, உங்க ஊர்ல ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் நைட் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் நைட் வந்து கூட்டிட்டாங்க ட்ரெயினை பாக்குறதுக்கு. அப்படி கூடின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நைட்டு 8 மணிக்கு ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க காத்துட்டு இருக்காங்க, ட்ரெயின் வரவே இல்லை. நைட்டு 10 மணி போயிடுச்சு, 11 மணி போயிடுச்சு, ட்ரெயின் வரவே இல்லை. இன்னும் லேட் ஆயிருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு பொறுமை இழந்துட்டாங்க. 12 மணி ஆச்சு. ஸோ 12 மணி ஆகும்போது அந்த ட்ரெயின் மெதுவா வர ஆரம்பிக்குது. எப்படி வர ஆரம்பிக்குது? ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஒலி தெரியுது. ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய ஒலி தெரியும் இல்லையா, அந்த ஒலி தெரியுது, சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு, பாதி பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓகேப்பா ட்ரெயின்னா என்னது, சப்தம் கொடுக்கும், ஒலி கொடுக்கும், இதுதான் ட்ரெயின் அப்படின்னு நினைச்சிட்டு பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நின்று இருக்காங்க, சரி ட்ரெயின் வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெயின் மெதுவா வருது. வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா நம்மளுடைய ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறுத்திடுவான், தேவையில்லாம நிறுத்திடுவான். அங்கேயே ஒரு மணி நேரம் போட்டுருவான், பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின் கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் பாக்குறாங்க, அதே எங்கப்பா ட்ரெயின் பாம்பு மாதிரி இருக்கு, பெருசா பாம்பு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் அப்ப பாதியில் நிறுத்திட்டான். சோ பாதி பேர் என்ன பண்றாங்க, ட்ரெயின் அப்படின்னா எப்படி இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பொறுமையா இருக்கவங்க என்ன பண்றாங்க, இருந்து பாக்குறாங்க, சரி ட்ரெயின்னா எப்படிதான் இருக்கும் பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குது. இறங்கின பின்னாடி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ட்ரெயின்குள்ள போறாங்க. போன பின்னாடி அந்த ட்ரெயின்குள்ள என்ன இருக்கு, சீட் இருக்கு, கோச் இருக்கு, மேல ஃபேன் இருக்கு, டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்கு, மிரர் இருக்கு, உள்ள கிச்சன் இருக்கு, டிரைவர் இருக்காரு, என்ஜின் இருக்கு. ஸோ இப்படி எல்லாத்தையும் அவங்க பார்க்க முடியுது. பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த 3 பார்த்தோம் அப்படின்னா, இது 3மே ட்ரெயின் தான். ஆனா 3மே 3 வித்தியாசமான நிலையில புரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பொறுமை இல்லாதவங்க வெறும் ஒளிதான் இருக்கு, வெறும் சப்தம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2வது ஒரு பாம்பு வடிவில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3வது தான் முழுமையா புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்படிதான் என்ன பண்றோம், பகவான 3 நிலையில புரிஞ்சுக்கலாம். பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யது. பிரம்மன் அப்படின்னா பகவான் ஜோதி ஸ்வரூபம். பகவான் வந்து அருவமான இருப்பார். பகவான் வந்து ஒரு வெறும் எல்லா இடத்துலயும் சக்தியா நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றது ஒரு நிலை. பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வம் கலவிதம் பிரம்ம, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரம்மன் தான். பிரம்மன் அப்படின்னா பகவானுடைய சக்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரம்ம நிலை, ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2வது நிலை என்னது, பரமாத்மா. பரமாத்மானா இந்த பாம்பு மாதிரி. பகவான் எங்க இருக்காரு, நம்ம இதயத்துல இருக்காரு, பரமாத்மாவா இருக்காரு, சின்ன சின்ன வடிவுல பரமாத்மாவா இருக்காரு. இது 2வது நிலை. 3வது நிலை என்ன அப்படின்னா, ஸ்வயம் பகவான். ஸ்வயம் பகவான்னா யாரு, அவருக்கு நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு, குணம் இருக்கு, லீலைகள் இருக்கு, அவருக்குன்னு தனியான ஒரு உலகம் இருக்கு. அங்க அவருக்கு நிறைய விதமான எண்ணங்கள் இருக்கு, நிறைய விதமான ஆசைகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பகவானை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 நிலையில ஒருத்தர் தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட தத்துவம் அப்படிங்கிறது 3ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யார் ஒருத்தர் தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் பக்தியா ஸ்ரூத கிரகீதையா ஞான வைராகி யுக்தாய பக்தியா ஸ்ரூத கிரகீதையா அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் ஒருத்தர் குருவை அணுகுறாங்களோ, ஒரு குரு அணுகி அந்த குரு மூலியமா என்ன பண்ண முடியும், இந்த 3 தத்துவங்களையும் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அவங்களால இந்த 3 விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ ஜீவச தத்துவ ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த மனித வாழ்க்கையானது வெறுமனே நம்ம இந்த உலகத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார்.